சனாதன மதத்தை காப்பாற்றுவதற்காக, ஹிந்து மதத்தை காப்பாற்றுவதற்காக கடந்த 100 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு இந்த நாட்டில் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து வேர்வையை சிந்தி உழைத்து கொண்டிருக்கிறது. உண்மையா? அல்ல இவர்கள் ஒரு போலி நாடகத்தை அரங்கேற்றி வருகிறார்களா? ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பிலிருந்து வெளிவந்த விஹெச்பி, பஜ்ரங் தள், பிஜேபி இது போன்ற பல்வேறு அமைப்புகள், அரசியல் கட்சிகள், இவர்கள் அனைவருமே இந்த நாட்டு இந்துக்களை, இந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார்களா? அல்ல இந்த ஹிந்துவை காப்பாற்றப் போகிறோம் என்கிற பெயரை வைத்து பணத்தை சூறையாடக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்களா? பாபரி மஸ்ஜித் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு மசூதி இடிக்கப்பட்டது. ராம் ஜன்ம பூமி என்கிற ஒரு வழக்கு 1950ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டது. 70 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த வழக்கில் தீர்ப்பும் வந்தது இந்துக்களுக்கு சாதகமாக. ஏன்னா இந்தியா ஒரு மெஜாரிட்டி ஹிந்து வாழக்கூடிய நாடு. அதனால் அவர்களுக்கு தான் சாதகமாக அந்த வழக்கு வர வேண்டும். அந்த வழக்குடைய பேப்பர்ஸ்களை போய் படித்து பாருங்கள். எந்த நீதிபதியும் இதில் கையெழுத்து கூட போடவில்லை. காரணம், அவர்களுக்கே தெரியும் இது அநீதியான ஒரு வழக்கு என்று. ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழே தோண்டி பார்த்து, பாதாளம் வரை தோண்டி பார்த்து, அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. பாபரி மஸ்ஜித்தை தோண்டி பார்த்தோம், கீழே எந்த விதமான கோவிலுக்கான அடையாளம் கிடையாது. ஆனால் கூட அங்க ஒரு ராமர் கோவில் இன்னைக்கு கட்டப்பட்டு, இந்த நாட்டுக்கூடிய பக்தர்கள், ராமருடைய பக்தர்கள், அவர்கள் கையில் இருந்த அனைத்தையுமே கொடுத்தார்கள். கிரவுட் ஃபண்டிங் வழியாக கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் சேர்க்கப்பட்டது. எவ்வளோ? 3000 கோடி ரூபாய். இந்த கோவிலை கட்டுவதற்காக செலவான தொகை 2000 கோடி ரூபாய். இன்னைக்கு பிரம்மாண்டமாக அயோத்தியாவில் நீங்கள் போய் பார்த்தீர்கள்னா அந்த கோவில் அங்கே இருக்கு. ஆனால் கோவிலுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய வீட்டை, தன்னுடைய வாசலை, தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இன்னைக்கு நிற்கிறார்கள். அவ்வளவு சாக்ரிஃபைஸ் அந்த கோவிலுக்கு நடக்கிறது. சரி, இந்த கோவிலுக்கு போகக்கூடிய நபர்கள் ராமரை பார்த்து விட்டோம், ராம்லல்லாவை பார்த்து விட்டோம். அதற்காக அந்த ஒண்டியலில் தன் கையில் இருக்கக்கூடிய வசதிக்கும் மேலே போய் செய்யக்கூடிய பல்வேறு நபர்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாக இங்கே வரக்கூடிய பணம் எங்க செல்கிறது? இப்போ ஒரு ரிப்போர்ட் வெளிவருது. அந்த ரிப்போர்ட்ல நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் பணம் அந்த ஒண்டியலில் போடப்பட்ட நகைகள், அந்த கோவிலுக்காக கொடுக்கப்பட்ட சிலைகள், இன்னும் சொல்ல போனால் ஒரு சில நபர்கள் இந்த வெள்ளி செங்கல்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கிலோ ஒவ்வொரு செங்கல். அந்த மாதிரி 200 கிலோ ஒரே அமைப்பை சார்ந்த நபர்கள் கொடுத்திருக்கிறார்கள். யாருக்குமே ரிசிப்ட் கொடுப்பதில்லை. அந்த ரிசிப்டை கேட்டால் இதை நீங்கள் கொடுத்த வெள்ளி உண்மைதானா என்று நாங்கள் அலசி ஆராய்ந்து உங்களுக்கு நாங்கள் ரிசிப்ட் கொடுப்போம். அங்கே வேலை பார்த்த நபர்கள் அவர்களுடைய சம்பளம் வெறும் 14,000 ரூபாய். ஆனால் அந்த நபர்கள் மாளிகைகளை கட்டி வருகிறார்கள். ஃபார்ச்சுனர் கார் என்ன, ரெஸ்டாரண்ட்கள் என்ன, ஹோட்டல்ஸ்கள் என்ன, கோடிக்கணக்கான ரூபாய் திடீர் என்று எப்படி வந்தது? இந்த அனைத்திற்குமே ஒரு எஸ்ஐடி போடப்பட்டது. அதாவது ராமர் கோவிலை பற்றி நீங்க பேசுகிறீர்களா? பாருங்க, உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம், யோகி ஆதித்யநாத்தின் அரசாங்கம் ஒரு எஸ்ஐடியை போட்டுவிட்டது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 150க்கும் மேற்பட்ட நபர்களை சந்தித்து விசாரித்து ஒரு ரிப்போர்ட்டையும் தயாரித்து விட்டார்கள். இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு 72 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த 72 மணி நேரம் கழித்த பின்பு கூட இதுவரை எஃப்ஐஆர் போடப்படவில்லை. இந்த எஸ்ஐடி ரிப்போர்ட்டில் மிக முக்கியமான 3 நபர்களுடைய பெயரை எடுத்திருக்கிறார்கள். சம்பத் ராய், இந்த கோவில் நிர்வாகத்துடைய சீஃப் சம்பத் ராய். ட்ரஸ்டோடைய இன்னொரு மெம்பர் டாக்டர் அனில் மிஸ்ரா, இவருடைய பேரும் இருக்கு. கோபால் ராய் இந்த கோவிலுடைய பிரபாரி, செக்ரட்டரி. இதை தாண்டி இன்னொரு 17 நபர்களுடைய பேரும் இந்த பட்டியலில் வந்திருக்கு. சம்பத் ராய் இந்த கோவிலுடைய premises உடைய மேனேஜ்மெண்ட் இவர் கையில் இருக்கு. He is the chief person to control everything in the temple premises.
ட்ரஸ்டோடைய ஜெனரல் செக்ரட்டரி கோபால் ராவ், இவர் கண்ட்ரோலில் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய இன்சார்ஜே இவர் தான். இவருடைய பேரும் இருக்கு. ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய சம்பத் ராய், அனில் மிஸ்ரா இவர்கள் கையில் ஏராளமான பொறுப்புகள் இருக்கு. இந்த 2 நபர்களும் நீங்க பார்த்தீர்களா, சம்பத் ராயோட ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட். இந்த ரிப்போர்ட்டை நான் தயாரிக்கவில்லை. இந்த ரிப்போர்ட்டை இந்த மாநிலத்துடைய அரசாங்கமே, யோகி ஆதித்யநாத்துடைய அரசாங்கமே வெளிவிட்டிருக்கிறது. அதற்காக ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு வீடியோவும் வெளிவிட்டார்கள். இந்த மாதிரி நாங்கள் இந்த ஃபைண்டிங்கை பண்ணியிருக்கோம். இதில் 17 பேருடைய பேர் இருக்குது. அந்த 17 பேரில் அந்த 3 பேருடைய பேரும் மிக முக்கியமாக இருக்குது. இந்த 3 நபர்கள் இவர்களை தாண்டி இந்த அளவில் அடித்திருக்க முடியாது. கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எங்கே? இந்த கேள்வி வேறு. சரி, இந்த விசாரணைக்கான ரிப்போர்ட் வெளிவந்துருச்சு. அப்போ எஃப்ஐஆர் எங்கே என்று நீங்கள் கேட்டீர்கள்னா, நோ, நீங்கள் சம்பத் ராயை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ ஒரு சாதுவான நபர். அவரை பற்றி நீங்க பேசுறீர்களா? தன்னுடைய வாழ்க்கையே இந்த கோவிலுக்காக அர்ப்பணித்த நபர். ஒரு சின்ன 10க்கு 10 அறையில தான் தூங்கிட்டு இருக்காரு. அவரோட வீட்டை பாருங்க. எல்லா கோதி மீடியாவும் இன்னைக்கு சம்பத் ராயை ஒரு மிகப்பெரிய மகானாக எடுத்து காட்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். தட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம், நாட் மை ப்ராப்ளம். அவர் தரையில் படுக்கிறார்னா அவரு உலகத்துக்கு முன்னாடி ஒரு நாடகத்தை ஆடுவதற்காக அவர் எடுத்து வைத்த ஒரு விஷயம் மட்டும்தான். அவருக்கு தெரியாமல் 200 கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே கொள்ளையடிக்கப்பட்டிருக்குமா? இது 200 கோடி ரூபாய் என்பது இப்போ வெளிவந்த ஃபைண்டிங் மட்டும் தான். இதற்கு மேலே எத்தனை கோடி ரூபாய் அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விஹெச்பி அல்ல பஜ்ரங் தள் அல்ல பிஜேபி, இது போன்ற நபர்கள் இதில் இன்வால்வ் ஆகி இருக்கிறார்கள் என்றுதான் இதை நீங்கள் ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இந்த 3 நபர்களுக்கு பின்னாடி யார் இருக்கா? பிஜேபி இருக்கா? பிகாஸ் இட் இஸ் அ பிஜேபி ரூலிங் ஸ்டேட். யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரா? ஏன்னா அவரும் சனாதனத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்து வைக்கக்கூடிய நபர். நரேந்திர மோடி அவர் தானே ரிப்பனை கட்டு பண்ணார். அப்போ யார் இந்த நபர்களை ப்ரொடெக்ட் செய்கிறான்னு நீங்க பார்த்தீர்கள்னா, பிரைமா ஃபேசியா இந்த 3 நபர்கள் மட்டுமே இதற்கான குற்றவாளியாக அந்த ரிப்போர்ட்டில் எழுதி. கேஷ் ரிகவர் ஆனது 2 கோடி ரூபாய் ரொக்க பணமாக, கையும் களவுமாக ஒரு நபருடைய வீட்டிலிருந்து நீங்க பணத்தை எடுத்திருக்கிறீர்கள். அடுத்த நிமிடம் நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இதுவரை அந்த எஃப்ஐஆரை போடவில்லை. யார்? சம்பத் ராயோட க்ளோஸ் அசோசியேட் வீட்டிலிருந்து இந்த பணம் எடுக்கப்பட்டது. எஃப்ஐஆர் எப்போ போடுவீர்கள்? எப்போ இவர்களை கைது செய்வீர்கள்? எஸ்ஐடி ஃபார்ம் செய்யப்பட்டதற்கு பின்பு, அந்த எஸ்ஐடியை ஃபார்ம் செய்ததுக்கு பின்பு யாரெல்லாம் இந்த எஸ்ஐடியில் இருந்தால் அதே நீங்கள் பாருங்கள். விஜய் விஸ்வந்த் பந்த் ஐஏஎஸ் ஆஃபீஸர், லக்னோவுடைய கமிஷனர் 2004 பேட்ச். கிரண் சிவ்குமார் ஐபிஎஸ், ஐஜி லக்னோ ரேஞ்ச் 2008 பேட்ச். நீல் ரத்தன் குமார் யூபி ஃபாரன்ஸ் அண்ட் அக்கவுண்டன்ட் சர்வீஸ் 1986 பேட்ச். இந்த 3 நபர்கள் 150 நபர்களை போய் சந்தித்து, அந்த 150 நபர்களில் டெம்பர் ப்ரெமிசஸில் இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்கள் அவர்கள் எல்லாம் பேசி சம்பத் ராய், அனில் மிஸ்ரா, கோபால் ராவ் போன்ற பல்வேறு நபர்களை விசாரித்ததுக்கு பின்பு தான் இந்த ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. தென் வை தெர் இஸ் நோ எஃப்ஐஆர் டில் டுடே. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டி செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு விடுங்கள். இதையும் தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். ஒரு நொடி கூட இதற்கு பிடிக்காது. இதனால் என்ன நடக்கும்? இந்த யூடியூபோடைய அல்காரிதம் மாறும். இந்த வீடியோ பல ஆயிரம் நபர்களிடம் போய் சேரும். நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்லாம் போய் பார்த்தீர்கள்னா, எங்களோட வியூஸ் எல்லாம் போய் பார்த்தீர்கள்னா 10,000 கூட தொடுவது கடினமாக இருக்கிறது. அந்த அளவில் எங்களை முடக்கி விட்டார்கள். இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாக, ஏன்னா வியூஸ் போகலைன்னா பொருளாதாரமும் முடக்கும். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி, அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நான் தொடக்கத்தில் சொன்ன அதே தான், 200 கிலோ அந்த வெள்ளி ராமர் கோவிலுக்காக சிந்தி சேவா சங்கம் என்கிற ஒரு அமைப்பு மும்பையில் இருக்கு. இந்த ராமர் கோவிலை கட்டப்போவதாக அந்த தகவல் வந்த உடனேயே
இந்த சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் நம்மளும் இந்த கோவிலுக்கு ஏதாவது செய்யணும் என்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். தொடக்கத்தில் 30 கிலோ வெள்ளி நம்ம கொடுக்க போவதாக கூறியிருக்கிறார்கள். அந்த சபையில் போய் அவர்கள் பேசும்போது அந்த 30 கிலோ என்பது 200 கிலோவாக மாறிவிட்டது. அந்த அளவில் மக்கள் அந்த கோவிலுக்கு நாங்கள் செய்யணும் செய்யணும் என்கிற அந்த விஷயம். சரி, 200 இந்த வெள்ளி செங்கல்களை எடுத்து சென்று நேரடியாக இதே சம்பத் ராயை சந்தித்து அங்கே வீடியோகிராஃபியெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு, படமெல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அதற்கான வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு. இந்த அளவில் ரெக்கார்ட் பூர்வமாக கொடுத்ததுக்கு பின்பு கூட அவர்களுக்கு ரிசிப்ட் கொடுக்கலையாம் இந்த கோவில் நிர்வாகம். இன்னைக்கு தேதி வரை சிந்தி சொசைட்டி 200 கிலோ வெள்ளி கொடுத்ததற்காக அப்போது கொடுக்கும்போது ஒரு 1.5-2 கோடி ரூபாய் இருந்திருக்கும். 70,000 ரூபாய் தான் அப்போது ஒரு கிலோ வெள்ளி. இன்னைக்கு கிட்டத்தட்ட 3-4 லட்சம் வரை போயிடுச்சு. அப்போது அந்த வெள்ளிக்கான இன்னைக்கு உள்ள விலை மதிப்பு ஒரு 5-7 கோடி ரூபாய். இது ஒரு அமைப்பு கொடுத்த டொனேஷன் மட்டும்தான். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னொரு ஒரு காக்கா ராமாயணத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, ராமாயணத்தில் காக் பசுண்டி என்கிற இந்த சிலையை ஒரு பெண்மணி, சுனிதா என்கிற பெண்மணி, கருடாவிற்கு ராமாயணத்தில் இந்த காக் பசுண்டி தான் அந்த கதையை எடுத்து சொல்லும், ராமாயணத்தை பற்றி எடுத்து சொல்லும். அப்போ அந்த காக் பசுண்டியுடைய அந்த சிலையை நேரடியாக சம்பத்ராயிடம் எடுத்து சென்ற அந்த காட்சி, அந்த ஃபோட்டோ இங்கே இருக்கு. இதையும் காணவில்லையா? ஒரு வைர நெக்லஸை அங்கே காண. இந்த பட்டியலை நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஆயிரக்கணக்கான நபர்கள் நாங்கள் இதை கொடுத்தோம், நாங்கள் அதை கொடுத்தோம், எங்களுக்கு ரிசிப்ட் கொடுக்கல. அப்போ ரிசிப்ட் கொடுக்கலைன்னா அதற்கான அக்கௌண்டபிலிட்டி எங்க? சம்பத் ராய் அவர்களுடைய டிரைவர், அவர் வீட்டில் இந்த கோவிலுடைய லாக்கர், அந்த ஒண்டியலுக்கான அந்த பூட்டு சாவி அவருடைய வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. ஹூ இஸ் திஸ் பர்சன்? இவர்களுடைய பொறுப்பு என்ன? வரக்கூடிய அந்த டொனேஷனை சரியாக கணக்கு பார்த்து அதை பேங்கில் கொண்டு போய் சேர்ப்பது, அதற்கான கணக்கை சரியாக பார்ப்பது. இங்கே என்ன நடக்கிறது? भास्कर வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள், एसआईटी ने ऐसे करीब 150 सेवादार और कर्मचारियों की चिन्हित किया है जिनकी आर्थिक स्थिति 22 जनवरी 2024 को रामलला के प्राण प्रतिष्ठा के बाद बदलाव आया. भास्करोட ரிப்போர்ட் 150 நபர்கள், இந்த 150 நபர்களுடைய வாழ்க்கை ஜனவரி மாதம் 2024ஆம் ஆண்டு 22ஆம் தேதிக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, இந்த பிராண பிரதிஷ்டா இந்த கோவிலை தொடங்க வைத்ததுக்கு பின்பு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா அதை உங்களால் நம்பக்கூட முடியாது. 3 லக்ஸரி கார், யாரு? சம்பத் ராயோடைய டிரைவர் வீட்டில் 3 லக்ஸரி கார் இருக்கு. இந்த 3 லக்ஸரி கார்களுடைய ஒவ்வொரு காருடைய விலை நீங்க பார்த்தீர்கள்னா 35-40 லட்சம், 1 கோடி ரூபாய் வரை. பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள், தங்க நகைகளை கொடுத்திருக்கிறார்கள், வெள்ளி பொருட்களை கொடுத்திருக்கிறார்கள், நிலப்பட்டாக்களை கொடுத்திருக்கிறார்கள். இதில் நிலப்பட்டாக்களை படித்து பார்க்கும்போது ஒரு இஸ்லாமியரிடமிருந்து ஒரு நிலம் வாங்கப்பட்டது. அந்த இஸ்லாமியரிடம் போய் கேட்டிருக்கிறார்கள், இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு நிலம் வேணும். உடனடியாக அந்த நபர், கோவிலுக்கு தானே நீங்கள் எடுத்துக்கோங்க. கோவில் என்கிற பெயரில் அந்த நிலத்தை விற்ற போது 9 கோடி ரூபாய் ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரெக்கார்டு. அந்த 9 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஒரு மீடியேட்டர், இதே சம்பத் ராய்க்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர், அடுத்த 5 நிமிடத்தில் அதே நிலத்தை 55 கோடி ரூபாய்க்கு விற்கிறார். அந்த நிலத்தை இந்த கோவில் நிர்வாகம் வாங்குறது. இந்த லாபம் அந்த நபருக்கு போய் சேர்ந்தது கிடையாது. இந்த நடுவில் இருந்தார் இல்லையா, மீடியேட்டர், புரோக்கர், he made that money within 5 minutes. How? I don't know. Anyways, இந்த கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு நபருடைய வீட்டில் ஒரு திருமணம், அந்த திருமணத்தில் வந்த கெஸ்ட்களுக்கு அவர் கொடுத்த அன்பளிப்புகள், நீங்கள் ஒரு திருமணத்துக்கு போனீங்கன்னா கிஃப்ட் வாங்கிட்டு போவீங்க.
நீங்கள் போகக்கூடிய நபர்களுக்கு அவர் கொடுத்த கிஃப்டுடைய விலை மதிப்பு 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு நபருக்கும். யாரெல்லாம் போனார்களோ ஒவ்வொரு நபருக்கும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிற்கான அந்த பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கு. புடவை என்ன, நகை என்ன, இது போன்ற விஷயங்கள். Where did that money came from? The close aid of சம்பத் ராய், இவருடைய வீட்டில் தான் இவருடைய முகத்தை நீங்கள் பார்த்துருங்க. ஃபூல்காந்த் மிஸ்ரா, he was a worker. சம்பத் ராயோடைய முன்னாள் டிரைவர், இப்போ அவருக்கு வண்டியெல்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. ராம் சங்கர் யாதவ் அலைஸ் டின்னு, இந்த படத்தில் இருக்கக்கூடிய நபர், இவருடைய பேர் டின்னு. எஸ்ஐடி வெளிவிட்ட இந்த பட்டியலில் இவருடைய பேர் பிரதானமாக இருக்கு. ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் கல்பிரேட் என்று கூறுகிறார்கள். இந்த லிஸ்ட்டை நான் படிக்கிற நீங்கள் கேளுங்கள். ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் இஸ் சம்பத் ராய். சம்பத் ராய் தேவ துல்லிய என்று இவர்கள் கூறுகிறார்கள் இல்லையா, கடவுளுக்கு சமமான நபர் என்று. அதே சமமான நபர் இந்த திருடர்களுடைய லீடர் சம்பத் ராய். No FIR on him. Who managed the entire arrangement of the temple. ஒட்டுமொத்த கோவிலுக்கான நிர்வாகம், அந்த அனைத்து கண்ட்ரோலுமே சம்பத் ராய் கையில் இருக்கு. அனில் மிஸ்ரா, மெம்பர் ஆஃப் த ட்ரஸ்ட், இவர் கையில். அசிஸ்டன்ட் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த டெம்பிள், சம்பத் ராய்க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபர் அனில் மிஸ்ரா, இவர் கையிலும் அடுத்த பொறுப்பு இருக்கு. கோபால் ராவ், இவர் மூன்றாவது அக்யூஸ்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸர், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்சார்ஜ், லேண்ட் பர்ச்சேஸ், சேல், இது எல்லாமே இவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. இவர் தான் அந்த 9 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்தை 55 கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த நபர். சோமேஷ் ஆனந்த், டெம்பிள் எம்ப்ளாயி, வீல் சேர் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் விஐபி பாசஸ். இவர் வீட்டில் இந்த சாணி எங்கே அடுக்கி வைப்பாங்களோ அந்த சாணிக்கு கீழே பையில் ஒரு 5 லட்சம் ரூபாய், மற்ற இடங்களில் இன்னொரு 10-15 லட்சம் ரூபாய் கேஷாக எடுக்கப்பட்டது. இவர் மீதும் வழக்கு பாடல். லவ்குஷ், கவுண்டிங் ஆஃபீஸர், கணக்கு பார்க்கக்கூடிய ஆஃபீஸர். அனுகல்ப் மிஸ்ரா, கவுண்டிங் ஆஃபீஸர். ராஜேஷ் பாட்டக், கவுண்டிங் ஆஃபீஸர். மனிஷ் யாதவ், கவுண்டிங் ஆஃபீஸர். கேடி திவாரி, கோல்ட் அண்ட் சில்வர் ஆஃபரிங்கில் எவ்வளோ வருதோ அதற்கான ஆஃபீஸர். ரதேஷ் சதுர்வேதி, கேஷ் அண்ட் டெம்பிளில் வரக்கூடிய கேஷ் கவுண்டிங் ஆஃபீஸர். சுபாஷ் ஸ்ரீவாஸ்தவா, கவுண்டிங் ஆஃபீஸர். ரவி மிஸ்ரா, கவுண்டிங் ரூம் டியூட்டி ஆஃபீஸர். குர்னேஷ், கவுண்டிங் ரூம் டியூட்டி. சுபாஷ் யாதவ், கவுண்டிங் ரூம் டியூட்டி. தினேஷ் குமார், கவுண்டிங் ரூம் டியூட்டி. சிவம், கவுண்டிங் ரூம் டியூட்டி. அப்போ இந்த அனைத்து நபர்கள், அவர்களுக்கு ஒரு பொறுப்பு. அவர்களுடைய சம்பளம் 15, 16, 20,000 உள்ள. ஒரு சில நபர்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கலாம். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, மர்சடிஸ் காரு, BMW, ஃபார்ச்சுனர், எல்லாமே இந்த 2 வருஷத்தில் பல முறை சம்பத் ராயிடம் இந்த கம்ப்ளைண்ட்டையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். நரேந்திர மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர், இந்த கோவிலை கட்டியதில், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் மிக முக்கியமாக பொறுப்பில் இருந்த நபர் IAS ஆஃபீஸர் நிருபேந்திர மிஸ்ரா. அவரும் 2-3 நாட்களாக நீங்கள் பார்த்தீர்கள் டெலிவிஷன் மீடியாக்களில் ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறேன். என்ன ஸ்டேட்மெண்ட்? CCTV வாஸ் நாட் ஒர்க்கிங் கம்ப்ளீட்லி. கோடிக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடம், பணம் வரக்கூடிய இடம், அங்கே CCTV சரியாக வேலை பார்க்கலையா. 800க்கும் மேற்பட்ட CCTV கேமராஸ்கள் பொருத்தப்பட்டது. ஆனால் எத்தனை வேலை பார்க்குது, எத்தனை வேலை பார்க்கல, இதெல்லாம் தெரியாது. இது எல்லாமே நிருபம் மிஸ்ரா அவர்கள், நரேந்திர மோடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள். இந்த கோவில் நிர்வாகத்தில், இந்த கோவில் கட்டப்பட்டதில் மிக முக்கியமான இவருடைய கையெழுத்து இல்லாமல் அங்கே ஃபைல் நகராது. அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இது. CCTV ஃபுட்டேஜஸ்களை டிலீட் செய்திருக்கிறார். CCTV ஆஃப் த கவுண்டிங் ரூம், இந்த இடத்துல இந்த பணமெல்லாம் எண்ணப்படுகிறதோ அது ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்திருக்கிறது. இது எல்லாத்தையுமே இவர் எடுத்து வைத்திருக்கிறார். ரெஸ்பான்சிபிள் பீப்புள் இந்த கவுண்டிங் ரூம் 35லிருந்து ஒரு 40 பேர். அவர்களை பற்றி எந்த விதமான தகவலும் கிடையாது. இந்த கோவிலில் SOPனோடு போடப்பட்டது. எப்படி நீங்கள் உள்ளே போகணும், நீங்கள் உடுத்தக்கூடிய அந்த ஆடையில் பையெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் CCTV
கேமராவுக்கு முன்னாடி தான். நீங்கள் திருப்பதியெல்லாம் போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அறை இருக்கும். அந்த அறையில் எல்லாருமே எண்ணிட்டுருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஒரு வேலை இது. அங்கேயும் தில்லுமுல்லு நடந்திருக்கு. ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நகைகளை அப்படியே ரீப்ளேஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது வேறு விஷயம். பட் அங்கேயும் ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாமல், எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாமல் இந்த கோவிலை சரிபார்த்து இந்த கோவில்ல இருந்து 1200க்கும் மேற்பட்ட சிலைகள், தங்கச் சிலைகள், வெள்ளிச் சிலைகள், அதுவும் இன்னைக்கு திருடப்பட்டிருக்கிறது. இத்தனை விஷயங்கள் வெளிவந்த பின்பு கூட ஒரு எஃப்ஐஆர் கூட போடாத காரணம் என்ன? த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளிவிட்ட இன்னொரு ரிப்போர்ட்டை நான் வெளிவிடுகிறேன், கேளுங்கள். 6 years before SIT probe audit, firm flagging lack of systematic record of Ram temple donation. 6 வருடத்திற்கு முன்னாடி ஒரு பிரைவேட் ஃபர்ம் ஆடிட் செய்ய போன போது அவர்கள் கொடுத்த மிக கடுமையான ரிப்போர்ட். இந்த ஆடிட் ஃபர்ம் 2020ஆம் ஆண்டு கண்டக்ட் செய்தது. அவர்கள் எடுத்து வைத்த விஷயம், நோ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் த டொனேஷன் இஸ் பீங் கெப்ட். வரக்கூடிய டொனேஷனுக்கான எந்த விதமான ரெக்கார்டையும் இந்த கோவில் நிர்வாகம் எடுத்து வைக்கவில்லை. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இஸ் நாட் பீங் ஃபாலோட். இந்த இடத்தில் நெக்லிஜென்ஸ் என்கிற அலிகேஷன் அவர்கள் மீது எடுக்க வைக்கப்பட்டது. 5லிருந்து 6 வருடத்துக்கு முன்னாடியே ஒரு பிரைவேட் ஃபர்ம் இத்தனை அலிகேஷன் எடுத்து வைத்ததற்கு பின்பு ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் ரைட். இந்த இடத்துல சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் கிடையாது, ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் கிடையாது, டிரான்சாக்ஷன் டேட்டாஸ் கிடையாது, மேனேஜ்மெண்ட்டோடைய டேட்டா கிடையாது, ஸ்டாஃபோடைய டேட்டா கிடையாது. இட் இஸ் அ நான் ப்ரொஃபஷனல் ஸ்டாஃப். டேட்டா மேனேஜ்மெண்ட் கிடையாது. இட் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் ரிப்போர்ட்டிங் ராங். இது எல்லாமே இந்த ரிப்போர்ட் வெளிக்காட்டுது. எப்போ? 2020ஆம் ஆண்டு. இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு. இத்தனை விஷயங்கள் வெளிவந்ததுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா சீரியஸ் கன்சர்ன்ஸ்களை இந்த ஆடிட் ரிப்போர்ட் வெளிக்காட்டியிருக்கிறது. ஜுவல்லரி ரெக்கார்ட்ஸ் கிடையாது, ஸ்டாக் ரெஜிஸ்டர்ஸ் கிடையாது, HR டிபார்ட்மெண்ட் சரியாக வேலை பார்க்கலை, பேங்க் ரீகன்சிலியேஷன் கிடையாது, IT டேட்டா செக்யூரிட்டி ரொம்பவே மோசமாக இருக்கிறது, டேட்டா தெஃப்ட் ரொம்பவே ரிஸ்கியான விஷயம். அதாவது இந்த அனைத்திலும் நீங்கள் பாருங்கள், சம்பத் ராய் என்கிற இந்த நபர், இவருடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கிறது. இவருக்கு முன்னாடி பல்வேறு கம்ப்ளைண்ட்ஸ்கள் போன பின்பு கூட எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காத ஒரு நபரை 10க்கு 10 அறையில் இருக்கிறாரு, ஒரு சாதாரண ரொட்டி சாப்பிட்றாரு, தரையில் படுத்துக்கிறாரு. இவரை போய் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே. இன்னொரு ரிப்போர்ட் நான் படித்தேன், சம்பத் ராயோடைய பூர்வீக வீட்டை எடுத்து காட்டி, இங்கே பாருங்கள் இந்த வீட்டுடைய நிலையை, 150 வருஷமாக இந்த வீடு இப்படி தான் இருக்குது, எந்த விதமான வசதிகளும் இவர் தன்னுடைய வீட்டார்களுக்கு செய்யவில்லை. அப்போது இந்த கோவிலை வச்சு யாருக்கு பணம் போகுது, எங்கே பணம் போகிறது? இத்தனை பேர் இதில் இந்த ஊழலில் இருக்கும்போது, இத்தனை பேர் இந்த திருட்டு வேலைகளில் இருக்கும்போது எந்த விதமான எஃப்ஐஆரும் இல்லாமல், இப்போ இதே நிருப்பம் ராய் அவர்கள் திருப்பதி போன்று இந்த கோவிலுக்கும் CEO இருக்கணும், இவர் உடனடியாக ரெசிக்னேஷன் கொடுக்கும். இன்னைக்கு வரை சம்பத் ராய் இந்த 17 நபர்களை எதற்காக அரசாங்கம் நீக்கவில்லை, எதற்காக கைது செய்யவில்லை, எதற்காக அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்படவில்லை? இத்தனை அலிகேஷன் இருந்த பின்பு கூட இந்த நாட்டு நரேந்திர மோடி அவர்கள், பிரைம் மினிஸ்டர் அவர்கள், உங்களுடைய தலைமையில் தானே இந்த அயோத்தியா ராமர் கோவில் திறப்பு விழா நடந்தது, ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கிடையாது. அப்போ ஹூ இஸ் ப்ரொடெக்டிங் தீஸ் கிரிமினல்ஸ்? யார் இவர்களை காப்பாற்றுகிறார்கள்? இதை பற்றி நாம் நிச்சயமாக கேள்வி கேட்கணுமா, கேட்கக்கூடாதா? இந்த நாட்டுடைய மக்களின் நம்பிக்கையை வைத்து ஒரு அமைப்பு, நீங்கள் அங்கே போய் டொனேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாக போய் பார்க்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு அம்மா நின்னாங்க வரிசையில். என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியலை, எவ்வளோ அவங்கள கை இருந்துச்சுன்னு தெரியலை. கையில் ஒரு இப்படி பொடியில் ஒரு 50-100 ரூபாய் இருந்துச்சு, போட்டாங்க. மன திருப்தி ஆகலை போல். காதில் கம்மல் கிடந்துச்சு. கண் கூட பார்த்த என்னுடைய
விஷயம். காதில் கடந்த அந்த கம்மலை கலட்டி அப்படி போட்டாங்க. ஏன்? ராமரை பார்த்துட்டேன், இவர் கொடுத்தா என்னோட குடும்பம் சந்தோஷமாக. அங்கே போகக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்கணும். கையில் கிடக்கக்கூடிய வளையலை, காதில் கிடக்கக்கூடிய செயினை, காதில் கிடக்கக்கூடிய கம்மலை, அவங்களால என்ன முடியுதோ அந்த ஒண்டியலில் போட்டுட்டு போகிறாங்க. இதெல்லாம் எங்கே கணக்கெடுக்கப்பட்டது? ஆன் ரெக்கார்டு கொடுக்கப்பட்ட அந்த செங்கல், வெள்ளி செங்கல்கள், ஆன் ரெக்கார்டில் கொடுக்கப்பட்ட அந்த காக்கா, ஆன் ரெக்கார்டில் கொடுக்கப்பட்ட அந்த வைர செயின், இது போன்ற எத்தனையோ விஷயங்கள், ஃபோட்டோ படங்கள் இருக்கு. அதையே காணவில்லை என்று கூறுகிறார்கள். இந்த மாதிரி வரிசையில் நிற்கும் போது தன் கையில் காதில் இருக்கக்கூடிய விஷயங்களை போடக்கூடிய பெண்கள், எந்த விதமான ரெக்கார்டும் இல்லாத பெண்கள், அந்த கணக்கு சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டை ஹிந்து என்கிற பெயரில் எப்படி கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நபர்கள். நோ எஃப்ஐஆர் டில் டேட். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.